இது வந்து மலையிலேருந்து வர தண்ணி சரியா குடிக்கலாம். கூலா இருக்கா? ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து குடிச்ச மாதிரி இருக்கு. இது மலையிலேருந்து வர தண்ணி. ஓ நல்லா இருக்கு. போத்தல் தண்ணியோட நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த தண்ணி தான் யானை எல்லாம் கக்கா போறது. வரலாம் வரலாம். கவனம் கவனம் பார்த்து கொட்டவுள்ள இந்த கண்ணாடியில் இந்த மன்னன் படத்தில் ரஜினிகாந்த் போட்ட கண்ணாடி மாதிரி இருக்கு. உங்களோட கோலத்தை பார்த்தவங்க சிரிச்சு கொண்டு போறாங்க. ஓகே இப்ப பாருங்க, அதி கடினமான பாதைகளை நீங்கள் கடக்க உள்ளீர்கள். வந்துட்டா 1.5 கிலோமீட்டர் நடந்துட்டோம். அவன் இதுக்கா இவ்வளவு ஈஸியா இருந்தானே? ஈஸியா தான் இருந்துச்சு. நான் உங்களை பீதியா தான் கூட்டிட்டு கொண்டு வந்தேன். 870 மீட்டர் பள்ளம், அது ஆழமானது இந்த உலக முடிவினுடைய இந்த பள்ள பிரதேசம். கடைசியா ஒரு கேள்வி, ஏறி இறங்கி முடிச்சாச்சு தானே? இப்ப நான் உங்களுக்கு 1 லட்சம் ரூபா காசு தரேன். 1 லட்சம் சரியா? திரும்ப ஒரு தரம் போயிட்டு வாங்கணும்னா போயிட்டு வருவீங்களா? மாட்டேன். போன இடத்துக்கே போவேன். நான் என்ன இதை விட இன்னொரு இடத்துக்கு இதே மாதிரி ஏறி போயிட்டு வந்துடுவேன். 1 லட்சம் தேவையில்லை. யோசிச்சு பா சொல்லுங்க. 1 கோடி வந்தாலும் தேவையில்லை. போ குடு பிரதேசம், நூரலியா பிரதேசம், இலங்கையினுடைய ஒரு அழகான பிரதேசம், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பிரதேசம். முக்கியமா சொல்ல போனா என்ன சொல்றது, நான் இதுக்கு முதல்ல இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இந்த இடத்த உங்களுக்கு சுத்தி காட்டியிருக்கேன். இந்த இடம் பத்தி நிறைய விஷயங்கள் 2 வீடியோ முழுமையா தந்திருக்கேன். என்னுடைய சேனல்ல அதிகமா, அதாவது இருக்கிறதுலே அதிகமானவங்க பார்த்த வீடியோ தான். கிட்டத்தட்ட 4 மில்லியன். வீட்ல இருந்த நான் கூட அங்க அடிச்ச மணி வீட்டுல அடிச்சுது. எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமா இந்த இடத்துக்கு கூட்டி போ, நான் உலக முடிவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்திருக்காங்க அம்மாவும் மகனும். இதுக்கு வந்து டிக்கெட் இருக்கு. 6 வயசுல இருந்து 12 வயசுக்குள்ளேன்னு சொன்னா 100 ரூபா. 100 ரூபா. இதுல 2 இருக்கு. வெளிநாட்டுல சிட்டிசன், ஆனா இலங்கை பாஸ்போர்ட் இல்ல உங்களுக்கு, இலங்கை 2 கார்டும் இல்ல. 2 விஷயம் இருக்கு. நீங்க என்ன செய்யணும்னா உங்களுக்கான, அதாவது வெளிநாட்டவர்களுக்கான, இப்ப வெள்ளக்காரங்களோட அவங்கள சேர்ப்பாங்க. எனவே நீங்க உங்களுக்கான டிக்கெட்டோட விலை வந்து 12,266 ரூபா. இலங்கையை சேர்ந்தவங்களுக்கு 180 ரூபா தான். அடுத்தது காலையில 6 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் தான் போகலாம். இது கோட்டன் சமவெளி பூங்கா, தேசிய பூங்கா. இதுக்குள்ள ஒரு அழகான நீர்வீழ்ச்சியும் இருக்கு. இதுக்கு முதல்ல நாங்க வந்த இடம் வந்து வித்தியாசமான ஒரு காட்டு பிரதேச, அதாவது ஒரு காட்டுக்குள்ள போற ஒரு சவாரியை பார்க்கக்கூடிய இருந்தது. அது எப்படி உயரமா ஏறி போறோம் பாத்தீங்களா? வித்தியாசமா இருக்கும். அப்படியே கீழே பாக்கும்போதே. இப்ப 11 மணி 7 நிமிஷம், இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இங்க போகணும். போய் வாகனத்தை பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து தான் போகணும். இப்ப நிறைய விஷயம் இருக்கு. வாங்க அண்ணா, வாங்கண்ணா போ. இதுல வந்து இந்த உலக முடிவுக்கு போறதுக்கு என்னென்ன தூரம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க சரியா? 4.5 கிலோமீட்டர் தூரம் போகணும். அதே மாதிரி 4.5 கிலோமீட்டர் தூரம் வரணும். இது 2மே இருக்கு. ஏழுமா 9 கிலோமீட்டர். ஏழுமா 50 மீட்டர் கூட நடக்க முடியாது. 9 கிலோமீட்டர் நடக்க போறீங்க நீங்க. அப்படி உடனே எங்கட அந்த என்ன சொல்றது ஆர்வத்தையும் எங்கட இதையும் தணிக்க கூடாது. இது ஓகேவா? நீங்க தணிக்க கூடாது. கடைசியில நான் ஒண்ணுமே கொண்டு வரல. கடைசியில எனக்கு ஒரு பேக்கை கட்டி விட்டாங்க பின்னுக்கு. அது என்னடான்னு பார்த்தா பெரிய கல்லு கட்டியே தூக்கி கட்டுவாங்க. 3 தண்ணி போத்தல் வர 3 தண்ணி போத்தல் இருக்கு. அடுத்த இன்னொரு விஷயம் சொல்லணும், நிறைய வெளிநாட்டவர்கள் வராங்க இங்க. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வராங்க. இங்க இருக்கிற வாஷ்ரூம் வந்து அந்த அளவுக்கு பராமரிப்பு காணாது. ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலா தலம். நிறைய பேர் வருவாங்க, எல்லா நாட்டில இருந்தும் வருவாங்க. முக்கியமா நிறைய பேர் வராங்க. நிறைய இடங்கள்ல நம்ம இந்த வாஷ்ரூம் வந்து கொஞ்சம் அப்படி கவனிச்சா நல்ல. ஏன்னா இப்ப சுற்றுலாத்துறைக்கு அதிகமான, ஏன்னா இந்த வருஷத்துல அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்தா நல்லா. இப்ப செக் பண்ற இடம் வருது. செக் பண்ணிட்டு அப்படி போ. ஆரம்பிச்சாச்சு.
இதுல ஒவ்வொரு இடத்துக்கு நீங்க போகும்போது என்னென்ன மாதிரியான ரோட் எப்படி இப்படி இருக்குன்னு போட்டுருக்காங்க. இது எளிதானது, ஈஸி என்று போட்டுருக்காங்க. சரியா? இந்த ரோடு வந்து ஈஸி, கட்டி விடாமா? சரி, இப்போ எளிதான ரோட்ல இப்படியா திரும்ப இது நடக்கும், நடக்கும். உண்மையை சொல்ல போனா இந்த உலக முடிவை பார்க்க போறதுக்கு நீங்க காலையில வரணும். நீ 12 மணிக்கு நடு வெயில்ல எல்லாம் போகக்கூடாது. இதுல போறதுக்கு 2 வழி இருக்கு. சரியா? போறதுக்கு கொண்டு வாரத்துக்கு கொண்டு இருக்கு. போறதுக்கு 2 வழியில, போறதுக்கு கொண்டு வாரத்துக்கு கொண்டு 2 வழி இருக்கு. இதுல வந்து போற வழிக்குன்னு சொல்லியே இதெல்லாம் நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனா நீங்க அதாலையும் போகல, வார வழியாலே நீங்க போகலாம். 2 முறை இருக்கு. எது ஈஸியோ அதை பார்த்து போகலாம். ஆனால் போகிற வழியிலே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இடையில திரும்பி ஓடி வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த அளவுக்கு கொஞ்சம் கடினமான பாதை, போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வார வழியால் போகிறோம். சரி, போய் வந்தவங்ககிட்ட ஒரு பேட்டி எடுக்க போகிறோம். ஏன் திரும்பி வரீங்க? எப்படியாக சோமா ஏன் திரும்பி வரீங்க? திரும்பிட்டு வந்துட்டோம். மிச்சம் கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் பசி வந்துட்டு ஏலாண்டு போகும். கண்டிப்பா இது இப்பதான் இதான் ட்ரெய்லர் ஆரம்பம். சாரி, பேக தாங்க. நடக்கும்போது இந்த மாதிரி ஷூ அந்த மாதிரியான அந்த போட்டுருக்காங்க பாருங்க. கொஞ்சம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் நடக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரியான சப்பாத்துக்கள் போட்டு வரதான் நல்லா. செருப்போடலாம் வந்துடாதீங்க, கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கல் நிறைய இருக்குது, சின்ன குட்டி குட்டி கல். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன குட்டி குட்டி கல்லுகள் இருக்குது. மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னென்னா, சின்னவங்க வச்சுருக்கவங்க, சின்ன பிள்ளைகள் தூக்கி கொண்டு வருவீங்க பிள்ளைகள். அப்படி வரதுக்கு இப்போ முயற்சி பண்ணாதீங்க இந்த இடங்களுக்கு வரதுக்கு. ஏன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட தூரம்னா பரவாயில்ல. ஏன்னா 4 கிலோமீட்டர் கிட்ட குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு 8 கிலோமீட்டர் கிட்ட போய் வர தூரமாக இருக்கும். 8 கிலோமீட்டர் நம்ம சமதரையாக நடந்தால் பரவாயில்ல. கல்லுகள், மேடுகள், பள்ளங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. தூக்கி கொண்டு பிள்ளைகளை நடக்க இயலாது. அதே மாதிரி தள்ளி கொண்டு வர இது இருக்குது தான், ப்ராம். அதுகளில் கூட கொண்டு வரலாது. இங்கே தள்ளி உள்ளே கொண்டு வர விட மாட்டாங்க, நடந்து மட்டும்தான் தரலாம். களைச்சேன்னா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகலாம், இருக்கலாம். என்ன பெயர் பலக? ஊதாமுக இலைக்குரங்கு. சொன்னா அதாவது ஊதாமுக இலைக்குரங்குல 4 வகை இருக்குது. ஆனா இந்த காட்டுக்குள்ள இருக்கிற இது வந்து ஒரு ஸ்பெஷலான இனம். என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த குளிரை வந்து தாங்கக்கூடிய மாதிரி தடித்த தோல், அந்த தோல்கள் உண்டு. இந்த இதுல அழிஞ்சிட்டு இதுல படத்தை போட்டுறாங்க. தனித்துவமான வெள்ளை நிற பிருஷ்ட பகுதி குரங்குகளில் கிடையாது. குரங்கு ஆண் குரங்கு தலைமையில் சுமார் 15 குரங்குகளை கொண்ட கூட்டமாக வளம். ஒரு டீமா தான் அலையுது. பெரும்பாலான நேரம் மர உச்சிகளில் சஞ்சரிக்கும் இக்குரங்குகள். இது எழுதினவர் பெரிய ஒரு கவிஞர். அதே நேரத்தில் குரங்கிட்ட கடிவாங்கினவர் சாப்பிடும். இது இருக்கு அந்த காலத்துல. இப்ப ஆட்கள் அதிகமா வந்து போறபடியா அது அவங்களோட நடமாட்டம் கொஞ்சம் குறைவா இருக்கு. ஆனா நாம ஒரு அமைதியான நேரம், காலையில 6 மணி இந்த மாதிரியான அமைதியான நேரங்கள்ல வரும்போது நீங்கள் அவர்களை சந்திக்கலாம். நல்லா இருக்குது. குளிர் காத்து சில்லுன்னு வருது. இங்க இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு விஷயமே இந்த குளிர் காத்து தான். இல்லண்டா இதே இது நான் யாழ்ப்பாணத்துல, மட்டக்களப்பிலோ, திருவண்ணாமலையிலயோ இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தா பாய போட்டு படுத்துட்டு வர மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு வெக்கையா இருக்கு, நமக்கு நடக்க கஷ்டமா இருக்கும். ஒரு வெயில் இல்லாத காலத்துல நடக்கலாம். அதுதான் இங்க இருக்கிற ஒரு பெரிய இயற்கைன்ற மிகப்பெரிய ஒரு வரம். வரம் இல்ல, வரம். அதை நான் சரியா வராண்டு ஓடுதான் வரமண்டு அப்படியே முடிச்சிட்டேன். வரப்பிரகாசம். நமக்கு சில நேரத்துல சில வார்த்தைகள் வராது. இப்ப பாருங்க, அதி கடினமான பாதைகளை நீங்கள் கடக்க உள்ளீர்கள். இப்ப பாருங்க, பாத்தீங்களா? இது உங்கள் கடினமான பாதையை. இதான் அந்த அம்மா மாறுற வேலைதெல்லாம் உள்ள போயிட்டுது.
ஆனாலும் இதைத்தான் நான் சொன்னேன், கேட்காம போறாயா? மற்ற தாவரங்கள் ஒட்டி அப்படி போய் மேலே போய் என்ன இடம் தெரியுமா? அது இது வந்து தாவரங்கள் ஒளியை பெறுவதற்காக போராடுற இடம். நானும் தான் ஒளிய போராடுற இடம். வாங்க போ. அதாவது ஒளிய போடுறதுக்குன்னு சொன்னா இந்த இடத்துல நிறைய மரங்கள் இருக்கு. சில மரங்களுக்கு வந்து ஒளி தேவை. அது என்ன செய்யணும், அந்தந்த மரத்தோட ஏறி 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 அப்படியே மேலே ஒவ்வொன்றை தாவி தாவி அதை கொடி மாதிரி படுறேன்னு சொல்லுவாங்க. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மரங்கள் அப்படி ஒவ்வொன்றோட படர்ந்து கொண்டு இருக்கு. ஏன்னா இதுக்குள்ள ஒளி வராது, அந்தளவு படர்ந்த ஒரு காடு. சரி, ஓகே. அதுதான் இதில் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் சிங்கள மொழியிலையும் இருக்கு. இன்னும் ஈஸியான பாதையெல்லாம் நீங்கள் போய் கொண்டிருக்கீங்க. இன்னும் கடினமான பாதைகள் வரல. உங்களை பார்த்தா கண்ணு வெளியே பிதுங்கி வெளியில் விழுந்துரும் போல எனக்கு விளங்குது. நான் போவேன். நாங்கள் போகாத காடாமடா. இல்லை யாராவது களைச்சா சொல்லுங்க, நின்றுட்டு போவோம். களைச்சா சொல்லுங்க, நின்றுட்டு போவோம். எனக்காக சொல்லல, நான் பொதுவாக சொல்றேன். அதாவது இது எப்படிடா, இந்த கல்யாண வீடுகளுக்கு போனா தம்பி பக்கத்தில் உள்ளவருக்கு சாம்பார் வேணுமா ஏண்டா, தனக்கு தான் தேவை, அவரை சாட்டி தான் கேட்கறது. இதுதான் இதில் வந்து டப் வச்சிருக்காங்க பாருங்க. குளிர் எப்படி குளிரும் தெரியுமா, நல்லா இருக்கும், சில்லுன்னு இருக்கு. ஆஷா, தண்ணி அளவா தான் வருது, குடிக்க இயலாது, குடிக்கலான்னு நினைக்கிறேன். அப்பா நல்ல சில்லுன்னு இருக்கு. ஓகே, இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துடும். அதாவது சிறிய உலக முடிவு. சிறிய உலக முடிவு கிட்டத்தட்ட இது வந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. பக்கத்தில் போயிடாதீங்க. என்ன என்ன ஒரு கதை ஒன்று கேட்டேன். இதோட திரும்புறதா இருந்தாலும் திரும்பலாம். கஷ்டமா இருக்கு தானே? கஷ்டமண்ட் இல்ல, ஆனா கொஞ்சம் போக போக அப்படி இருக்குமோ தெரியாதே. கண்ணுல கொஞ்சம் முகம் கழிவுனதுக்கு காரணம் கண்ணில் தண்ணி வந்தது, அதை மறைச்சுதாங்க. பீதி தெரிஞ்சது. கவனம், பக்கத்துல எல்லாம் போக கூடாது. நீ அங்க போகலாம். 270 மீட்டர் பள்ளம். 270 மீட்டர் பள்ளம். அதில் என்ன, அதுக்கு தமிழ் என்ன என்ன தமிழ்? இங்கே பாருங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் பாருங்க, இவ்வளோ இடைவெளியாட்டு நினைச்சு கூட பார்க்க முடியாத இடைவெளி. இப்போ நாங்கள் இன்னும் 1.5 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறோம். இந்த 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் உலக முடிவு. நம்மளுடைய பிரதானமான இலக்கு அங்கதான் இருக்கு. ஆனா மிதுன் நல்ல வேகமா நடக்கிறாரு. மிதுன் வந்து ஆரம்பத்திலே சொன்னாரு, என்ன எப்படியாவது நூறலையா கூட்டி கொண்டு போனா இந்த முறை என்ன இந்த இடத்துக்கு கூட்டி கொண்டு போகவே வேணும், இல்லாட்டி நான் வரமாட்டேன்ட்டாரு. பாத்தீங்கன்னு எல்லாருக்கும் மட்டும் அவர் தான் போறாரு. மிதுன் நல்லா இருக்கா? மிதுன் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்லா இருக்கா? கலைக்குதா? இல்ல, ஆனா பிள்ளைக்கு கலைக்குதுன்னு அம்மா சொல்லி கொண்டு வரா பின்னுக்கு. இலங்கையில் வந்து பறவைகள், சுதேச பறவைகள் 27 பறவைகள் இருக்கு, இந்த மாதிரியான பறவைகள். சரியா, அதுல 20 பறவைகள் இந்த வனப்பகுதிக்குள்ள இருக்கு. சட்டங்கள் தண்ணி விடாது தானே, 2 போத்தல் இருக்குண்ணே, மாறி மாறி குடிக்கலாமே. இல்லை என்னென்ன அதில் போட்டில் இருக்காங்க, என்னென்ன மாதிரி இருக்குது அதெல்லாம் பார்க்குறதில்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கீங்க, இந்த வனப்பிரதேசத்தில் நடக்கிறதுல உலக முடிவை பார்க்குறோம், அது வேறு. உலக முடிவை பற்றி நீங்கள் இல்லை இருக்குது அப்படின்ற அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் தாண்டி இது ஒரு சுற்றுலா தலம். நேரம் ஒரு முழுமையான ஒரு நாளை வித்தியாசமான முறையில் ஒரு காட்டு பிரதேசத்தில் நடந்து கழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து வாகனம் வராது, வாகன புகைகள் இல்லை, சமைக்கிற புகைகள் இல்லை, தொழிற்சாலைகள்ற புகைகள் இல்லை, 100% தூய்மையான ஆக்சிஜன் காற்றை சுவாசிக்கக்கூடிய ஒரு இடம் இதுதான் இலங்கையில். மிக மிக முக்கியமான இடம். வரும்போது தவறோடாமல் வாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், வந்து பாருங்கள், நடங்க. ஒவ்வொரு நாளும் நடங்க.
உடம்பு நல்லா குறையும். ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. நடக்கிறதால பெரிய நன்மை இருக்கு தெரியுமா? நடக்க நடக்க நன்மை நடக்கும் தெரியுமா? மிதுன் போய் ஸ்கூல்ல போய் திங்கக்கிழமை சொல்லுவாரு, நான் உலக முடிவுக்கு போனா பார்த்தேன், நீங்களும் போங்க. சொல்லுவீங்களா இல்லையா? ஸ்கூல்ல போய் சொல்லுவீங்களா? சொல்லமா? இங்க சொல்ல மாட்டாரா? சும்மா இப்ப அவர் ஃபுல் ஃபன்ல இருக்கிறார். அவர் இப்ப போய் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் ஃபோன் பண்ணியே சொல்லிடுவார். இப்ப எல்லாம் நாங்க ஸ்கூல் காலத்துல போகாமலே போகணும்னு சொல்லி கதை அடிச்சு விடுறாங்க. நாங்க போய் என்ன பாருங்க, இது இப்ப வீட்டை போன உடனே ஃபோன் போகும், கால் போகும். போக போக அப்படி இருக்கு. நல்லா இன்னும் கொஞ்சம் நிழலா இருக்கு. மேல நிறைய மரங்கள். இந்த வீடியோ பார்க்க நீங்கள் சொல்லுங்கள். போன வர நான் போட்ட உலக முடிவு வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்க? திரும்பவும் இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்க? பார்த்து நீங்கள் பார்க்குறீங்க. நான் தனியாக போட்டு நிறைய பேர் பார்த்தாங்க. பார்ப்போம் பார்ப்போம். உங்களோட சேனலை பார்த்து சொல்லுங்க. ஏதோ சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க? என்னுடைய சேனல் மேனகாஸ் வேர்ல்ட். அத போயிட்டு பாருங்க. என்னத்துக்கு ஆரம்பிச்சீங்க? அது உண்மையாவே அது வந்து பிள்ளைகள், அதே நேரம் என்னுடைய உலகம் எப்படி இருக்கு, என்னுடைய உலகம் வந்து என்னுடைய குடும்பம் தானே. அப்ப அதை மையப்படுத்தி தான் மேனகா வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம். அதுல வந்து நிறைய விஷயம் வரும். பிள்ளைகளுடைய விளையாட்டுகள், பிள்ளைகளுடைய மொத்தத்துல பிள்ளைகளுடைய விஷயங்கள். சின்னவங்களை வந்து நீங்க எப்படி எல்லாம் சந்தோஷமா அங்கெல்லாம் கூட்டி போகலாம், அவங்க செய்யற சேட்டைகள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும். அதோட சமையல் வரும், ஃபேன்சி சம்பந்தமானது வரும். இதெல்லாம் தான் வீலோக்குள்ளே வந்துச்சு. அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்கு? வந்துச்சு. ரெண்டாலும் நான் உங்களுக்கு போட்டியா ஒரு சேனல் ஆரம்பிக்கணும். அத சொல்லுங்க முதல்ல. இதத்தான் முதல்ல சொல்லிருக்கணும். நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேனாட சேனலை. பண்றீங்களான்னு பாப்போம். பண்ணாட்டியும் பரவாயில்ல. நீங்க லிங்க் வந்து வந்துடும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தான் வந்துட்டா. 1.5 கிலோமீட்டர் நடந்துட்டோம். அவன் இதுக்கா இவ்வளவு ஈஸியா இருந்தானே? ஈஸியா தான் இருந்துச்சு. நான் உங்களை பீதியா தான் கூட்டிட்டு கொண்டு வந்தேன். பாத்தீங்களா, மேனகாஸ் வேர்ல்டு சேனல் ஓபன் பண்ணி வேர்ல்ட் எண்டுக்கு ஒரு கிழமைக்குள்ள நான் வந்திருக்கிறேன்டா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உச்சத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இது வீலோக் சேனல்ல பேசி கொண்டிருக்கீங்க நீங்க? அப்படியா? ஆர்ஜிசன் விலாக்ஸ்லயா? ஐயோ அழிச்சு விட்டுருங்க. இல்ல இவ்வளவுதான். இன்னும் சுத்தி போகணும் அங்கால பக்கம். தம்பி அந்த போர்டுக்கு கிட்ட வச்சிரு போட்டோ. ஓகே. வந்தது தெரியாதானே உங்களுக்கு? இல்ல உண்மையிலேயே நல்லா தான் இருந்துச்சு. கஷ்டமா இருக்குல்ல, கொஞ்சம் ஏறுறதுக்கு கொஞ்சம் இடையில கஷ்டமா இருக்கும். அந்த நேரத்துல கொஞ்சம் நின்று கொஞ்சம் மூச்சு எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா. அவ்வளவுதான். மற்றபடி நீங்க கவலைப்பட மட்டும் நான் மூச்சு எடுக்கணும். நான் சொல்றேன் கொஞ்சம் பெருமூச்சு எடுத்துட்டு வந்தீங்க. ரெண்டு 3 மணி வரைக்கும் நல்லா இருக்கும். கிளைமேட் வித்தியாசமா மாறும். $870 மீட்டர் பள்ளம். அது ஆழமானது இந்த உலகம் முடிவினுடைய இந்த பள்ள பிரதேசம். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஏ அப்பா. இதோ காலை வைங்க. ஓகே ரைட். இதில் எந்தெந்த நாட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் மட்டும் சொல்லி போட்டுருவாங்க. போகிறீங்களா? அரைஞ்சு உள்ள போகிறீங்களா? வாங்க பாப்போம். பார்த்தீங்களா? ஒவ்வொரு நாட்டுக்கும் சொல்லுங்க. பாரிஸ் அது இங்கே
ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்தீங்களா? டோக்கியோ இங்கே கன்பரா டோக்கியோ பீஜிங் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இருக்கு. வெலிங்டன் சரி, உலக முடிவை பார்த்தாச்சு. இனி மீண்டும் நாங்கள் வந்து ஆரம்பித்த இடத்துக்கு போகிறோம். வந்த வழி இல்லை, இப்போ இன்னொரு பாதை, அதாவது இன்னொரு புதிய பாதை இல்லை இது இப்போ பார்க்குறது சின்ன பாதை தான் இருக்குது. ஆனால் போக போக உங்களுக்கு அப்படியே சமவெளி நல்லாவே பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்னப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக போகிறோம் கொஞ்சம் இருக்கு. இந்த பாதை கொஞ்சம் நான் வந்ததை விட, இப்போ நாங்கள் வந்து உலக முடி பார்க்க வந்தோம் தானே, அந்த பாதையை விட கொஞ்சம் கரடு முரடான பாதை. தாலையும் எல்லா தாலையும் போகலாம் வாங்க. எவ்வளோதான் வெயிலாக இருந்தாலும் நல்லா குழுக்குள்ளண்டு காற்று இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. இது வந்து இந்த மணல் இருக்குது தானே, இந்த மணல்லாம் வந்து கருப்பாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த மணல் கருப்பாக இருக்கும். என்ன காரணம்டா, ராமாயணத்தில் சொல்லப்படுது இந்த இடம் தான் அசோகவனம்னு சொல்லி. அசோகவனம்னு சொல்லி இந்த இடத்த தான் சொல்கிறாங்க. அது இந்த இடத்துல தான் அந்த அனுமார் வந்து இலங்கையை எரிச்சது அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது தானே, அந்த வரலாற்றினுடைய தடயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதெல்லாம் இது எப்போவுமே எரிஞ்ச மாதிரி தான் இந்த மணல் இருக்கும். இங்கே எல்லா இடமுமே, இங்கே முதல் ஒரு தடவை காட்டுத்தீ வந்து எரிஞ்சிருக்கு. ஆனால் அதுக்கு முதல்ல இது கருப்பாக தான் இருந்திருக்கு. எல்லா இடமும் காட்டுத்தீ வந்து எரியலை, ஒரு சில இடங்கள்லாம் எரிஞ்சது. ஆனால் இங்கே இருக்கிற எல்லா மணலும் வந்து இப்படி கருப்பாக தான் இருக்கும். இதுதான் அந்த அசோக மரம். இதுதான் அசோக மரம். இதில் நிறைய இடங்களில் பூத்து இருக்கும். சிவப்பு கடலில் பூ இருக்கும். நான் வாங்க அந்த பக்கம் பார்ப்போம். பூ இருக்கும் கட்டாயம். வேற எங்கேயும் இலங்கையில் அசோக மரங்களை நீங்கள் பார்க்க இயலாது. இந்த கோட்டன் பிளேஸ்லேயும் கோட்டன் சமவெளியிலையும், அடுத்தது நீங்கள் சீதாரிய கோயிலுக்கு பக்கத்துலேயும் தான் பார்க்கலாம். பார்த்து வழுக்கம் இதாலா, இது அந்த ரோட விட கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இதில் நிழல் இருக்காது, ஃபுல்லாக வெளியாக தான் இருக்கும். அதில் கொஞ்சம் நிழல் இருந்துச்சு வரும்போது, ஃபுல்லாக வெயிலாக இருக்கும். இது மெதுவாரங்குணம். ஓகே, பார்த்தீங்கன்னா மணலை பார்த்தீங்கன்னா இப்படி கருப்பாக இருக்காண்டு எரிஞ்ச மணல் தான் இது. இந்த இது அப்பப்போ இருக்குது. ஆனால் நிறைய எரிஞ்ச இடம் தான் இருக்குது. இன்னும் அங்கே இன்னும் போகும்போது இன்னும் எரிஞ்ச மணல் தெரியும், நல்லாவே தெரியும். இந்த வாகனத்துக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு நாங்கள் ஒரு ட்ரிப் போவோம் தானே, பெட்ரோல் டேங்க் வந்து அரைவாசி முடிஞ்ச பிறகு எங்கடா பெட்ரோல் செட் இருக்குன்னு தேட ஆரம்பிப்போம் நாம். அதை மாதிரி எங்கடா சாப்பாடு கடை கேட்டு தேடுறாங்க எல்லாரும். இந்த பக்கம் எங்கே இருக்குது சாப்பாடு கிடைக்க பாருங்க. எல்லாம் பார்க்குறதுக்கு வெட்ட வழியாக அப்படியே ஒருத்தருமே இல்லை, துணைக்கு கூட ஒருத்தரும் இல்லாத அளவில் தான் இருக்குது. இந்த இடம் வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் பார்க்கலாம். ஓகே, நல்லா தான் இருக்குது, இலவாக தான் இருக்குது வந்து போகிறதுக்குன்னு சொல்லி. ஆனால் வந்து இறங்கிட்டோம்னா சரி, முடிச்சு போட்டு தான் அடுத்த வேலை மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கா? ஓகே, வரப்போகிற மக்களுக்கு என்ன அறிவுரை நீங்கள் சொல்ல விரும்புறீங்க? வரலாம். சின்னாக்கள் கொஞ்சம் கஷ்டம். அதாவது மிதுன் வயசு ஓரளவுக்கு ஓகே, ஒரு 6-7 வயசுக்கு பிறகு ஓகே. ஆனா சின்னாக்களோட வந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நடக்க இயலாண்டாங்கன்னா அப்புறம் திரும்பி போகலாது. அதோட அதுக்குள்ள நல்ல நிழலா இருக்கும் சரி அந்த ஏரியாக்குள்ள. ஆனா ஏறுறது கஷ்டமா இருக்கும். உச்சகட்ட பலத்தை நீங்க காட்ட வேண்டியதா இருக்கும். வரலாம் கவனமா பார்த்து. ஃபோனு இங்கே விழுந்தது பிரச்சனை இல்லை, ஃபோனு ஆகிட்டு சரியா எப்படி கதை ஜோக்கில் வர மாதிரி தான் இருக்கு. விழுந்துட்டு கடவுளே, இந்த கண்ணாடியில் இந்த மன்னன் படத்தில் ரஜினிகாந்த் போட்ட கண்ணாடி மாதிரி இருக்கு. ஆனா
நான் மணி கூடும் படாடி ஆள் அடிபட்டது பிரச்சனை இல்லை, ஃபோன் அடிபட்ட மணி கூடும். ஐயோ கடவுளே, உங்களோட கோலத்தை பார்த்தவங்க சிரிச்சு கொண்டு போறாங்க. ஓகே, இது வந்து மலையில இருந்து வர தண்ணி சரியா குடிக்கலாம். கலைக்கல அந்த வெள்ளக்காரன் பிடிக்காட்டி சரி. இல்ல இங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் ஒரு சமூக சேவை செய்து நான் கடைசியில் வெள்ளக்காரன் நீங்க பிடிக்க வாங்கி போச்சு. வெள்ளக்கார ஐயா அவரால் விழப்பாத்தேன், நான் தான் தாங்கி பிடிச்சேன். அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் என்ன மறக்க மாட்டேன். அவருக்கு தெரியாது எவ்வளவு அடிபட்டு எவ்வளவு தூரம் எப்படி வந்தேன் வரலாறு அவருக்கு தேவையில்லை, அவரை தான் காப்பாத்துறேன் தானே. குடிச்சு பாருங்க தண்ணி எப்படி இருக்கு. மூடணும், மூடுங்க மூடுங்க மூடுங்க, மோங்கல் மூடுங்க. கூலா இருக்கா? ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து குடிச்ச மாதிரி இருக்கு. இது மலையில இருந்து வர தண்ணி. ஓ நல்லா இருக்கு, போத்தல் தண்ணியை விட நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த தண்ணி தான் யானை எல்லாம் கக்கா போறது. அதெல்லாம் சுத்தி வச்சு தான் பாரு. அதான் நம்பல, அதான் தண்ணி குடிக்கும் போது சொன்னீங்க பாத்தீங்களா. இது என்ன நல்லா இல்லையா தண்ணி? அதான் நல்லா இருக்கு. நீ கடையில வாங்குற தண்ணி விட அப்படி இருக்கு. அதத்தாங்க நான் போத்தல் தண்ணியை விட கடையில வாங்குறத விட நல்லா இருக்கு. மீது நாங்க அதை போக கூடாது, ஐயா இஞ்சால வாங்கும். யானை கக்கா போன தண்ணி தானே, அதான் கடையில யானை கக்கா போன தண்ணி குடி வைக்கலாம், சுத்தி அடிச்சிருவாங்க. எனக்கு வருகுது ரைமிங் ஆகுண்டு. என்ன சில போத்தல் தண்ணி குடிச்சா அப்போ என்னதான் இருந்தாலும் எங்கட கிணத்துல அள்ளி குடிக்கிறதும் இந்த மாதிரி மலையில இருந்து வர தண்ணியை குடிக்கிறது மாதிரி ஒரு கிக் கொண்டும் இல்லை. கொஞ்சம் கழுவு நல்லா இருக்கு. இந்த யானை கக்கா தண்ணியை குடிக்கிற மாதிரி கிக் இல்லை, ஆனா அது தண்ணி ஓகே தான், குடிக்க இதுக்கு இந்த ஆளு யானை மாதிரி நாங்கள் நடக்கலாம். அந்த காலத்துல இப்படிதான் மலையிலிருந்து வர தண்ணி தான். அந்த காலத்துல எப்பவுமே இந்த மலையிலிருந்து வர தண்ணி எல்லாம் சுத்தி இதுல கல்சியமோ வேற எந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்காது. அந்த அளவு சுத்தமா இருக்கும். அவங்களோட போத்தல அடைச்சு வைக்கிறாங்க. 90 ரூபா 100 ரூபா 1500 ரூபாண்டு. அத்தான் மிது மாமாக்கு தண்ணி கொஞ்சம் தாப்பா. இங்கதான் பிரச்சனை இருக்கா? மெதுவா இருக்கணும் போ, பார்த்து மெதுவா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவசரம் இல்ல. நின்று இருங்க. தண்ணி வேணுமாமா? பார் இப்போ வாங்க, ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு, கவனம் வாங்க. ஆனால் நீர்வீழ்ச்சி பார்த்துட்டு ஏறி வரப்பெல்லாம் இருக்கு இன்னொரு விஷயம். ஓ இது கொஞ்சம் ஏற்றம் கூட, நாங்கள் இறங்குற மாதிரி வரணுங்க, திரும்பி ஏற்ற அந்த ரோட்டெல்லாம் போகணும். என்ன சத்தமாக இருக்கு பாருங்க. நீர்வீழ்ச்சி பார்க்கலாம் தான், ஆனால் இது கொஞ்சம் ஆபத்தான நீர்வீழ்ச்சி. ஆபத்தானண்டா இதில் வந்து குளிக்கிறதுலாம் குறைவாகும். இது வந்து அதிகமாக கொஞ்சம் தண்ணி எப்போ கூடும் குறைவுன்ற பொதுவாக நீர்வீழ்ச்சி அப்படி தான். ஆனால் இது கொஞ்சம் கடினமான நீர்வீழ்ச்சி, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. எப்போவுமே பொதுவாக நீர்வீழ்ச்சிகளில் குளிக்கிறதுக்கு வாரவங்க வந்து நீச்சல் தெரிஞ்சவங்களே பயப்படணும். ஏன்னா எப்போ எவ்வளவு வேகமாக தண்ணி அதிகரிக்கும்னு சொல்லலாம். யாராலே நல்லா குழுக்குள்ளன்ட்டு இருக்கேன், ஒரு ஒரு 20-30 ஏசியை ஒரே ஏரியா போட்டுவிட்டா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது பக்கத்தில் நிற்க. நாளைக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் எங்களுடைய பயணம் முடியுது. இந்த உலக முடிவை பார்க்க வந்த பயணம் பாருங்க, எவ்வளோ சுத்தமான தண்ணி வருது தெரியுமா? பாருங்க அம்மே எவ்வளோ குளிராக இருக்குது பாருங்க. இங்கே ஒரு டாஸ் எப்பயுமே இல்லை, ஒன்றுமே அவ்வளோ குளிராக இருக்குது.
கொஞ்சமாக தான் வருதுன்னா இந்த சத்தமும் இந்த தூய்மையும் தான் இங்கே இருக்கிற விஷயமே. அவ்வளோ இயற்கையாக இருக்குது. எந்த மிஷின் போட்டு சுத்திகரித்தாலும் இந்த அளவுக்கு சுத்திகரிப்பான தண்ணி எடுக்க இயலாது. ம் என்ன முடிஞ்சா பயணம் முடிஞ்சா? அப்பாடா, கிட்டத்தட்ட 12 மணிக்கு வந்து நாம 2:49 கிட்டத்தட்ட 3 மணி தேலம் 3 மணி தேலம் வேகமாக நடந்திருக்கோம். நாங்கள் இந்த பக்கத்தெல்லாம் போனோம், இந்த பக்கத்தால் வந்தோம். ஓகே, இதில் 2-3 விஷயம் இருக்குது. நீங்கள் இதால் போகலாம், இது கொஞ்சம் ஈஸியான பாதை. இதாலே போய் உலக முடிவை பார்க்க போகிறீங்கன்னா பார்த்துட்டு இதாலே திரும்பி வந்துடலாம். இல்லை பேக்கஸ் வாட்டர்ஃபால் மற்றது இங்கே இருக்கிற வித்தியாசமான சமவெளியை பார்க்க போகிறீங்கன்னா இந்த ரோட்டால் போயிட்டு இந்த ரோட்டால் வரலாம், இதால் வரலாம். இல்லாட்டி இதால் போயிட்டு இதால் வரலாம், எப்படினாலும் வரலாம். ஆனால் இது மிக கடினமான பாதை. இந்த பாதையை பயன்படுத்துகிறவங்க, வயசானவங்க, நடக்க கஷ்டமானவங்க பயன்படுத்தாதீங்க. இந்த பாதை கொஞ்சம் கஷ்டமானது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாதையில் கஷ்டமாக இருந்தாலும் நிறைய நல்ல அழகான விஷயங்கள் இந்த பக்கம் இருக்கும். இந்த முகிலெல்லாம் பாருங்கள், அப்படியே கீழே அப்படியே பதிஞ்சு போய்கொண்டே இருக்கு. நடந்து போவாங்க. பாட்டெல்லாம் கேட்டு கொண்டு தான் போகிறாங்க நிறைய பேர். பாட்டெல்லாம் கேட்டு போட்டு போகிறாங்க. கடைசியாக ஒரு கேள்வி, வெள்ளம் ஏறி இறங்கி முடிச்சாச்சு தானே? இப்போ நான் உங்களுக்கு 1 லட்சம் ரூபா காசு ஆறேன். 1 லட்சம், சரியா? திரும்ப ஒரு தரம் போயிட்டு வாங்கணும்னா போயிட்டு வருவீங்களா? மாட்டேன். போன இடத்துக்கே போவேன் நான். என்ன இதை விட இன்னொரு இடத்துக்கு இதே மாதிரி ஏறி போயிட்டு வந்துடுவேன். 1 லட்சம் தேவையில்லை. யோசிச்சு சொல்லுங்க. 1 கோடி வந்தாலும் தேவையில்லை. போ 1 மில்லியன் மிதன் போவீங்களா? 1 மில்லியன் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்களுக்கு போகலாமா, யார் போகலாம் போகக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்கேன். ஓகே, ஆர்ஜே சந்துரு வீலாக் யூடியூப் சேனல், மேனகாஸ் வேர்ல்டு யூடியூப் சேனல், ஆர்ஜே மேனகா ஃபேஸ்புக் பேஜ். இந்த போக லிஸ்ட் கூடும் போல இருக்கு. அப்படிதான். அட மிதுனுக்கு வந்து உண்மையா நீங்க ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். ஏண்டா புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.